போதும். இப்போ வீட்டுக்கு நம்ம பல பொருட்கள் வாங்குறோம், ஒரு வீட்டை கட்டுறோம். நான் வீட்டுக்கு கட்டுறோம் வீட்டு பொருள் வாங்குறது, வீட்டை வாங்குறது, இப்படி பல காரியங்கள் நம்ம நடக்குது. திருமண வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனா கூட இன்னும் அநேகருக்குள்ள தெரியாம இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டோமோ, தெரியாம இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டோமோ அப்படின்னு இன்னும் சிலருக்குள்ள இருக்கும். ஒரு பொருளை வாங்கியிருப்போம், யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த கம்பெனியா வாங்குனீங்க, ஏன் நீங்க முதல்ல கேட்டிருக்க வேண்டாமா? ஆமா, அதனாலதான் நிறைய பிரச்சனை வருதோ. வீட்டை கட்டுறதுக்கு இந்த கம்பியா வாங்குனீங்க, இந்த கம்பியை வாங்கலன்னா நீங்க இந்த கம்பி போய் வாங்கி இருக்கிறீங்களே, இதெல்லாம் சீக்கிரமா போயிடுமே. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே பல விதங்களிலே பல இடங்களிலே நமக்கு இன்னும் என்ன இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கா இல்லையா? படிக்கிற பிள்ளைகள் கூட படிப்பாங்க, மேற்படிப்பு போவாங்க, ஸ்கூல் அது 10th வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை, அது படிச்சுதான் ஆகணும். அவங்க கொடுக்கறதான் என்ன சாப்பாடு இருக்கு அது சாப்பிட்ற மாதிரி 10th வரைக்கும் அந்த 5 சப்ஜெக்டும் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா +1க்கு எடுப்பாங்க பாருங்க, குரூப் எடுப்பாங்க, எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டவுட் வரும், வேற ஏதாவது மாறி இல்லாமா. சில நேரம் அதையும் முடிச்சிருவாங்க. +2 போகும்போது கூட என்ன பயோமேத்ஸ் எடுத்தானா பியூர் சயின்ஸ் போலாமான்னு வரும், பியூர் சயின்ஸ் போனான்னா வேற ஏதாவது எடுத்துக்கலாமோ அப்படின்னு என்ன வரும். நல்லா படிப்பாங்க, நல்லா எல்லாமே அவங்களுக்கு விருப்பம் இருக்கும், எல்லாம் இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். எல்லா இடத்துலயும் மனிதனுக்கு இது இருக்கு. என் வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே நான் சந்தேகப்படவே இல்லைன்னு சொல்ல யாரா இருக்கிறீங்களா? இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம எல்லாருக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில இவ்வளவு நாள் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு 5 10 ஆண்டுகளா இருக்கலாம், 20 ஆண்டுகளா இருக்கலாம், 40 50 ஆண்டுகள் கூட இருக்கலாம். ஆனாலும் உள்ளுக்குள்ள யாராவது ஒருத்தர் கேட்பாங்க, அது அமெரிக்கா கடவுள், எல்லாம் கிறிஸ்தவங்களாம் சும்மா என்ன பண்றாங்க, வருமானத்திற்காக அவங்களுக்குலாம் ஃபாரின்ல இருந்து பணம் வருது, வெளிநாட்டு வருமானம் இருக்கிறது, அதனால அவங்க என்ன செய்யறாங்க, ஊழியம் செய்யறாங்க, ஜபம் நடத்துறாங்க, சும்மாவே ஜப கூட்டம் நடத்துறாங்க, இதெல்லாம் செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ என்ன இருக்குது, சப்போர்ட் இருக்கு, பணம் வருது, அதனால அவங்க அதை செய்யறாங்க. நீ போய் அந்த கிறிஸ்தவர்கள் நம்புற கடவுளை போய் நம்பிட்டு இருக்கிறியா? அப்படின்னு கேட்கும் போது நமக்குள்ள என்ன கேள்வி வருது, உண்மையிலே அப்ப இயேசுவை நான் இவ்வளவு நாள் நம்புறது வீண் தானா? அது போலதான் என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. நான் இவ்வளவு நம்பியது ஏன் என் வாழ்க்கையில இன்னும் எதுவுமே நடக்கல? ஏன் ஒரு மாற்றம் நடக்கல? ஏன் என் வாழ்க்கையில இருக்கிற சாபம் போகல? இயேசு சாபத்தை எல்லாம் சுமந்தாருன்னு சொல்லி இருக்குது, இன்னும் என் வாழ்க்கையில சாபம் இருக்கு, நான் தான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலையே, என் வாழ்க்கையில இன்னும் சில சூனியங்கள் கிரியை செய்த, நம்மளே சூனியமா இருப்போம், அது வேற. இயேசு உண்மையில நான் இயேசுவை நான் நம்புறதுனாலதான் என் வாழ்க்கை இப்படி இருக்குதா? இயேசு மேல வைக்கிற அந்த நம்பிக்கையில இன்னைக்கும் நமக்கு அநேகருக்கு என்ன இருக்குது, தடுமாற்றங்கள் இருக்கு. முழுமையா 100% 100% உண்மையாகவே இன்றைக்கு நாம் இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோமா? விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோமா? ஏன் நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை? ஏன் அந்த விசுவாசம் இன்னும் நமக்குள்ள ஒரு தடுமாற்றத்துக்குள்ள இருக்கிறது? ஏன்? என்னைக்காவது அதை யோசித்திருக்கிறீங்களா? இங்க பவுல் என்ன சொல்றார், திரும்பி வசனத்தை வாசிக்கலாம். 14 வசனத்திலிருந்து வாசிங்க.
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் பிரசங்கமும் விருதா, கிறிஸ்து எழுந்திராவிட்டால், அதை இப்படி சொல்லலாம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் என் விசுவாசம் வீணாயிருக்கும். இன்னைக்கு பார்க்க போகிற காரியம் தான், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் என் விசுவாசம். அப்படின்னா இப்ப கிறிஸ்து எழுந்திருக்காரா, எழவில்லையா? இயேசு உயிர்த்தெழுந்தாரா, உயிர்த்தெழவில்லையா? இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? என்னுடைய விசுவாசம் அது பலனற்றது அல்ல. என் விசுவாசத்துக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அல்லேலூயா. என் விசுவாசம் விருதான அர்த்தம், அது பலனற்றது அல்ல, அது பலன் உள்ளது. ஏன் பலன் உள்ளது? ஏன் என் விசுவாசம் பலன் உள்ளது? சொல்லுங்க. இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலே, பவுல் சொல்லுகிறார், இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலே என் விசுவாசத்துக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறதுனாலே உங்களுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் அது பலன் உள்ளது. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல யாருமே இல்லையா? அல்லேலூயா. இந்த ஒரு ரெண்டு காரியத்தை நான் சொல்றேன். ஒண்ணு, இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலே நாம் இயேசு மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அது பலன் உள்ளது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதத்துல ஆண்டவர் இதே வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதை எப்ப பார்த்தேன்னா, இந்த வசனத்தை தியானிக்கும் போதுதான் பார்த்தேன். அப்போதான் அது ஞாபகத்துக்கு வருது. கரெக்டா இந்த மாசத்துல என்ன வாக்குத்தத்தம்? நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை நிச்சயமாகவே நம்பிக்கைக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் முதலாவது இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலே நீங்கள் இயேசு மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு பலன் உண்டு. இரண்டாவது, ஏற்கனவே ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப நமக்கு தந்திருக்கிறதுனாலே நிச்சயமா உங்கள் விசுவாசத்துக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. திரும்ப ஆண்டவர் தந்து அந்த வார்த்தையை இன்றைக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே நம்முடைய நம்பிக்கைக்கு என்ன உண்டு? சொல்லுங்க, நம்முடைய நம்பிக்கைக்கு என்ன உண்டு? நம்பிக்கைக்கு பலன் உண்டு. இப்போ பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நல்ல நிச்சயத்தோடு, நல்ல உறுதியோடு, தூங்குனாலும் நாலு தட்டு தட்டி அதுல கிள்ளி விட்டு என்ன அவங்கள பார்த்து உங்க நிச்சயம், நீங்க சொல்றத பார்த்து அவங்களுக்குள்ள அந்த நிச்சயம் வரணும். சொல்லுங்க பாப்போம். என்ன பார்க்காதீங்க, அவங்கள பாருங்க. நீங்க சொல்றத பார்த்து அவங்களுக்கு வரணும் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தான் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? பலனற்றது அல்ல. உங்கள் விசுவாசம் பலனற்றது அல்ல. அல்லேலூயா. உங்க விசுவாசம் எப்படிப்பட்டது? அது பலன் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா? அது பலன் உள்ளதா இருக்கிறதா? இப்போ வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வந்து வாசிக்கலாம்.
ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோலிருந்து எழுப்பினார், நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பலனுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் பலனுள்ளதா இருக்கிறது? இயேசு உயிர் தெழுந்தபடினாலே நம்முடைய விசுவாசம் பலனுள்ள விசுவாசமா இருக்கிறது. அல்லேலூயா. அது இந்த மாசம் 2வது முறை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதுனால அது நிச்சயமாய் உங்களை உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் பலனுள்ளதா இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் இங்கே ஒரு பிறவி சப்பானி என்ன செய்கிறதா? ஒருத்தன் தேவாலயத்தின் வாசல்ல ஒவ்வொரு நாளும் அவனை கொண்டு வந்து வைப்பாங்க. அவன் ஒவ்வொரு நாள் உட்கார்ந்து இதுல பிச்சை கட்டிட்டு இருப்பான். வழக்கமா பிச்சை கட்டிட்டு இருந்தவன் எல்லாரும் இடத்துல ஏதாவது பொண்ணு வெள்ளி காசு கொடுப்பாங்க, வாங்கிட்டு இருப்பான். இப்பவும் அதே போல வாசல்ல உட்கார்ந்து பிச்சை கட்டு இருக்கும் போது சீஷர்களாகிய பேதுரும் யோவானும் வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து பிச்சை கேட்கிறான். அப்ப அவர்கள் சொல்லுகிறாங்க, நீ எங்களிடத்துல எதிர்பார்க்கிற பொண்ணு வெள்ளியும் அப்ப அன்னைக்கு யோவான்ட்ட பேதுருட்ட அப்போஸ்தலர்ட்ட எதுவுமே இல்லையா? அன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதபடியில வச்சாங்க. அப்ப ஏன் கொடுக்கல? நம்ம என்ன சொல்லுவோம், பிச்சைக்கார பாஸ்டர். இந்த பிச்சைக்காரன் கூட பிச்சை போடாம போறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அவனுக்கு அப்போ ஒரு வாழ்வை கொடுக்குவார், அவன் வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு முடியும். ஏதாவது பணத்தை வெள்ளிய காசை கொடுக்க முடியும். கொடுத்தா அவனுக்கு அன்னைக்கு அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு அது உதவியா இருக்கும். ஆனா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இவங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் என்ன விசுவாசம்? உயிர் தெழுந்த இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசத்தை அவன் மேல பிரதிபலிக்க விரும்புறாங்க. அல்லேலூயா. இவங்களுக்குள்ள இருக்கு விசுவாசம் இருக்கு. ஆனா அந்த விசுவாசத்தை என்ன பண்றாங்க? அவன் மேல பிரதிபலிக்க விரும்புறாங்க. சொல்றாங்க, நீ கேட்கிற பொண்ணு வெள்ளி எங்க இடத்துல இல்ல, இவனை, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்திருந்து இயேசு உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுந்த அந்த நாமத்தை அறிந்திருந்த அப்படின்னாலே அவர்கள் அந்த நாமத்தை சொல்லி இவனை எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் என்ன செஞ்சான? எழுந்து குதித்து, இயேசு கிறிஸ்து நாமத்தினான எழுந்து நட என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து குதித்து நடந்தானா. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இன்றைக்கும் கவனிங்க. முதலாவது நமக்குள் அந்த விசுவாசம் உறுதிப்பட வேண்டும். இதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். எந்த விசுவாசம்? இயேசு மேல இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள உறுதியா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அதுவே என்ன பண்ணிட்டு இருக்கு? அந்த விசுவாசம் ஒரு உறுதித்தன்மை அற்றதா இருக்கிறது. நான் இவ்வளவு நாள கடவுளை நம்பினேன், இவ்வளவு நாள் இயேசுவை நம்பியிருக்கேன், இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கலையே, ஒரு அற்புதம் நடக்கலையே, என் வாழ்க்கையை மாறலையே. இந்த அலசடிப்படுகிற தன்மை இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? இயேசு உயிர் தெழுந்ததுனாலே உங்களோட விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பலனுள்ளதா இருக்கிறது. உங்கள் விசுவாசம் பலனுள்ளதா இருக்கிறதுனாலே இந்த விசுவாசத்தை மற்றவர்கள் வாழ்க்கையில நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் மேல விசுவாசித்து அற்புதங்களை, நன்மைகளை நீங்களும் பெற வேண்டும். இந்த விசுவாசத்தை மற்றவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பிரதிபலிக்கணும். அவங்களுக்கு, ஒரு மனிதர்களுக்கு தேவையான பல காரியங்களை நாம் கொடுக்க வேண்டியது அவசியம்தான். நம்ம இடத்துல வரும்பொழுது அதை கொடுக்க வேண்டியது அவசியம்தான். ஆனா அதை விட எது முக்கியம் என்பதை அறிந்து செயல்படணும். அன்னைக்கு இவர்கள் பொண்ணு வெளியும் கொடுத்திருக்கலாம். ஆனா இவனுக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க? வாழ்வாதாரத்தை கொடுக்கல, வாழ்க்கையை கொடுக்கிறாங்க.
அல்லேலூயா. நாமும் நம்முடைய மக்களுக்கு, நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு என்ன தேவை? அன்றைக்கு ஆரம்ப நாட்கள்லாம் சுவிசேஷம் சொல்ல முடியாத காலகட்டங்கள்ல நம்ம மிஷினரிகள் பல விதங்களிலே ஊழியர் செஞ்சாங்க. சிலர் கல்வியை கொண்டு வந்தாங்க. கல்வி, மருத்துவம் இதெல்லாம் மிஷினரிகள் மூலமா கொண்டு வரப்பட்டது. அதெல்லாம் சமூக சேவையா கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு அதுக்கு வியாபாரமாய் மாறிவிட்டது. அதன் மூலமா அவங்க சுவிசேஷத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. அது போக இன்னும் பல காரியங்களை மிஷினரிகள் கொண்டு வந்தாங்க. பல விஷயங்களை என்ன செஞ்சாங்க? ஜனங்களுக்கு தேவையான அடிப்படை காரியங்கள், சால்வேஷன் ஆர்மி, அவங்களுக்கு என்னன்னா சோப்பு, சீப்பு, சால்வேஷன். அவங்களுக்கு தேவையான அடிப்படை என்ன? குளிக்கிறதுக்கு தேவையானது அடிப்படைகளை சந்தித்து சுவிசேஷம் சொல்லுவது. இதெல்லாம் இன்னைக்கு நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு சிலர் நம்ம அதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சபை கூப்பிட்டு சாப்பாடு போடுறது, என்ன சாப்பாடு போடுறது தப்பு கிடையாது. பசியோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆகாரத்தை கொடுங்க. பிரியாணி செஞ்சீங்கன்னா போய் பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடை கொடுங்க, தப்பு கிடையாது. ஆனா அது மட்டும் அவர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்குமா? எது அவர்களை வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்? இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்லும் போதுதான், இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளும் போதுதான், உங்களுக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்கள் அவர்களுக்குள் பிரதிபலிக்கும் போதுதான் அவர்கள் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துக்கு தேவையானதை மட்டும் கொடுத்து விட்டு போவதற்கு தேவன் நம்மை அழைக்கல. நம்ம மேல் இருக்கிற விசுவாசம், நம்மளுக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள பிரதிபலிக்கும் போது அவங்க வாழ்க்கை மாறும், வாழ்க்கை தரம் மாறும், அவங்களுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பல சூழ்நிலைகள் மாறும். இதற்காக தான் தேவன் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அங்க இருக்கிறவங்க கேட்காங்க, என்ன கேட்டாங்க? குணமாக்கப்பட்ட சப்பானி ஜனங்கள் எல்லாம் பிரமித்து பாருங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எது எப்படி? இவன் பிச்சை கட்டு இருந்தவன் தானே, இவன் எப்படி வந்தான்? இன்னைக்கு பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் நாம் இருக்கிற இந்த சமுதாயத்தை மாற்றப் போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அவன் பிச்சை கேட்டுட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு எவ்வளவோ மனிதர்கள் வாழ்க்கை மிகவும் மோசமான நிலையில இருக்கு தெரியுமா? பாவத்துல அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, எவ்வளவு மனிதர்களுடைய வாழ்க்கை குடிக்கு, என்னதான் தேசத்துல என்ன பல சட்டங்களை கொண்டு வந்தாலும் குடிக்கு அடிமையாகி குடியினாலே தன் வாழ்க்கை கெடுத்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஏராளம் நடந்துட்டு தான் இருக்கு. அது எல்லா இடங்களையும், இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுல டாஸ்மார்க்னா, கேரளால போனா கல்லு கடை, ஒவ்வொருவரும் புதுசு வேற வேறதான் பேர வச்சிட்டான். ஆனா எங்கேயுமே குடி இல்லாம இல்லை. எல்லா இடங்கள்லயும் மதுக்கு அடிமையாகி வாழ்க்கை குடும்பங்கள் அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. வேசித்தனத்தினால குடும்பங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது. சூதாட்டம், இன்னைக்கு இப்பெல்லாம் நிறைய ஆன்லைன் சூதாட்டங்கள் பெருகி கொண்டு இருக்கிறது. பையன் தன்னுடைய குடும்பத்துக்கு தெரியாம பல லட்சங்களை இழந்து கடைசியில தற்கொலை பண்ணிக்கணும். இது நிறைய நடந்துதான் இருக்கிறது. சூதாட்டத்தினால் எவ்வளவு குடும்பங்கள் இன்னைக்கு இதுக்கெல்லாம் அரசாங்கம் எந்த தீர்வு கொண்டு வரல. செய்யறாங்க, சில முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா இன்னும் அந்த தீர்வுகள் ஒன்றும் எல்லாருக்கும் போய் சேரல. ஆனா தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நாம் ஜெபிக்கும் போது, அப்படிப்பட்ட ஜனங்களை சந்திக்கும் போது தேவன் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையை மாற்றுவார். தற்கொலை நோக்கி ஓடுகிற கூட்டங்கள் ஏராளம். சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு தற்கொலை பண்ணுகிறது. சின்ன பிள்ளைகள் என்ன பிரச்சனை, என்ன தேவை, என்ன எதுவுமே தெரியல, சின்ன குழந்தையை தற்கொலை பண்ணுகிறார். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அவல நிலை. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு இந்தியாவில தான் நிறைய குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை. ஏன் இந்த பிரிவினைகள்? இன்னைக்கு குடும்பங்கள் பிரிகிறதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கேள்விக்குறியா இருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் நமக்கு ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் வைத்திருக்கிற நம்ம அவர்களை சந்திக்கும் போது இந்த சமுதாயம் மாறும், இந்த தேசம் மாறும், எல்லா காரியங்களும் மாறும். ஏன்னா நம்ம மிஷனரிகள் எவ்வளவு காரியங்களை மாத்திருக்கிறாங்க. நான் சொன்னது போல கல்வியோ மருத்துவத்தை மட்டும் கொடுக்கல, உடன்கட்டை ஏறுதல்,
இதுல இருந்து இந்திய மக்களை, பெண்களை காப்பாத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் நம்முடைய தேசத்தை குறித்த ஒரு பாரம், ஒரு தரிசனம் நமக்குள்ள இருந்தா இன்னைக்கு அந்த வாசல்ல உட்கார்ந்து பிச்சை கேட்கிற அந்த சப்பானி குணமாக வேண்டும் என்று சொல்லி பேதுரும் யோவானும் அவர்கள் மனதிலே சிந்தித்து இயேசுவின் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வாழ்வையை மாற்றினது போல இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் வாழ்க்கை நாசமாய் போய் கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையை மாற்ற இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை அதற்கு ஒப்பு கொடுக்கணும். நமக்குள்ள அந்த தரிசனம் வேணும். எனக்கு ஒண்ணு நடக்கலையே, என் வாழ்க்கையில நடக்கலையே, நானே ஆண்டவரை தேடுறேன், என் வாழ்க்கை இப்படி இருக்குதே, எனக்கு ஆண்டவர் ஒண்ணு செய்ய மாட்டேங்குது, என் வாழ்க்கையில தான் கஷ்டம், என் வாழ்க்கையில தான் பிரச்சனை அப்படின்னா இன்னும் நீங்கள் தேவனை முழுமையா இன்னும் விசுவாசிக்கணும்னு அர்த்தம் தான். எப்பவும் நம்முடைய பிரச்சனையை பத்தியே நம்ம சிந்திக்கிறோம்னா இன்னும் தேவனை குறித்த அறிவு, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள குறைபட்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இயேசு உயிர் தெழுந்திருந்தால் நம்முடைய விசுவாச வீணல்ல, நம்முடைய நம்பிக்கைக்கு பலன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் அவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்துக்கு நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். ஆண்டவர் நிச்சயமா உங்க வாழ்க்கையை மாற்றுவார், உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சமுதாயத்தை மாற்ற வேண்டிய மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கு. இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. சமுதாயத்தை மாத்தணும், தேசத்தை மாத்தணும்னா அவங்கள எல்லாம் மதம் மாற்றுறது அல்ல, முதலாவது மனம் திரும்புதல் முக்கியம். அல்லேலூயா. தேசத்துல மனம் திரும்புதல் வேணும். முதலாவது ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், பிசாசின் வல்லமிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அதற்காக நல்லா நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. எத்தனையோ இடங்கள்ல சில இந்த நாட்கள்ல கிறிஸ்துமஸ், இந்த குட் ஃப்ரைடே போன்ற நாட்கள்லாம் சில இடங்கள்ல அதாவது பாரம்பரியமா சிலுவை பயணம் அப்படி இப்படிலாம் நடத்தினது உண்டு. ஆனா ஒரு சில இடங்கள்ல அவங்கெல்லாம் நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணி 40 நாள் அந்த நாட்கள்ல அவங்க தங்களுக்காக ஜெபிக்கல, இயேசு மரித்து போயிட்டாருக்காக அவங்க பரிதாபப்பட்டு அவங்க துக்கத்தை அனுபவிச்சு ஜெபம் பண்ணல. அந்த பட்டணம், அந்த கிராமம் சந்திக்கப்படணுங்கிறதுக்காக பல இடங்கள்ல பல சபைகள் 40 நாள் ஜெபம் பண்ணி இந்த புனித வெள்ளி போன்ற நாட்கள்ல ஊர்வலமா போனாங்க, ஜெப நடையா போனாங்க. பாரம்பரியத்திற்காக இல்ல, உண்மையாவும் நடந்திருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்காவது ஒரு நாள் வாங்க ஜெப நடை. இயேசு உங்களை தொட்டிருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், இயேசு உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்னா, உங்கள் விசுவாசம் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உண்மைன்னா இன்னைக்கு ஒரு நாளுக்கு இந்த ஜனம், இந்த தேசம், இந்த சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த சமுதாயத்துல இருக்கிற அந்த தீய காரியங்கள் எல்லா அந்தகார இருள் மாறணும்னா நீங்க அது நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கிளம்பி வாங்க. அல்லேலூயா. நாம் போகும்போது, நாம் போய் ஜெபிக்கும் போது தேவன் மாற்றத்தை தருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இந்த பேதுருவை குறித்து நம்ம பார்க்கும்போது, இந்த பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிடித்து கொண்டு போகும்போது என்ன செய்தான்? என்ன பண்ணான்? மறுதலித்தான். இவன் ஒரு பின்மாற்றக்காரன், இயேசுவை மறுதலித்தவன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், யோவான் 21:3 வாசிங்க. பாருங்க, அவன் மட்டும் இல்ல, ஒருத்தன் பின்மாற்றக்காரன் ஒருத்தன் பின்மாற்றம் நடந்தானா கண்டிப்பா ஒரு கூட்டத்தையே அவன் என்ன செய்வான்? பின்மாற்றத்துல கொண்டு போயிடும். யார் ஒருவருக்குள்ள பின்மாற்றம் இருக்கோ அது ஒரு தொற்று நோய் மாதிரி, அது ஒரு வைரஸ் மாதிரி, அது ஒரு தொற்று நோய். அடுத்து 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 எப்பா
சபைக்கு போனா உன்னை அப்படித்தான் பாஸ்டர் பேசுவாரு. நீ எல்லாம் இங்க போனா நம்மளால நம்ம ஏதோ அங்க போனா இப்படிதான் அப்படிதான் அப்படிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் போகாது. அப்படி இது ஒருத்த பின்மாற்றம் அப்படியே அடுத்த தொற்று. இயேசு மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இப்ப பேதுரு எல்லாத்தையும் பார்த்து சொல்றான், அவன் தான் முன்னால் நின்று எல்லாத்தையும் பேசினவன். இப்ப சொல்றான், என்ன சொல்றான்? வாங்க மீன் பிடிக்க போலாம். இயேசு அவனை ஏற்கனவே மீன் பிடிச்சிட்டு இருக்கிற அவனை பார்த்து என்ன சொன்னாரு? உன்னை நான் மனசுல பிடிக்கிறவனை மாற்றுவேன். ஆனா இப்ப அந்த பேதுரு என்ன பண்றான்? ஏற்கனவே இயேசுவை அவர்கள் கைது செய்ய வரும்பொழுது அவன் மறுதளித்துட்டு போனான். 3 முறை மறுதளிச்சான். இப்ப பின்மாற்றத்துக்குள்ள போறான். அதே பேதுரு தான் இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்துல 120 மத்தியில எழுந்து பேசுகிறான். அதே பேதுரு தான் இப்ப என்ன பண்றான்? முதலா நின்று பேசுகிறான். வாசிங்க திரும்ப அப்போஸ்தலர் 1:15 வாசிங்க. பாருங்க, அந்த நாட்களிலே பேதுரு, அதாவது சீசர்கள் 120 கூடி இருக்கிறாங்க. இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படல. 2வது அதிகாரத்துலதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றப்பட்ட பிறகு பேதுரு பேசினான். அதை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா இப்போ அங்க கூடி இருக்கிற 120 மத்தியில அவன் பேசுகிறான். இந்த தைரியம் எங்க வந்துச்சு? இந்த தைரியம் முதலே இருந்ததுன்னா அவன் இயேசுவை மறுதளிச்சிருக்க மாட்டானே. இந்த தைரியம் முதலே இருந்ததுன்னா அவன் மீன் பிடிக்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லி பின்மாற்றத்துல போயிருக்க மாட்டானே. இந்த தைரியம் எங்க? எப்ப வந்துச்சு? எப்ப வந்துச்சு? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:5. அதுக்கு முந்தின வசனத்துல வாசிங்க. வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து முதலாவது யாருக்கு ஆண்டவர் தரிசனம் ஆனாரா? பேதுருக்கு தான் தரிசனம் ஆனார். கேபாவுக்கும் பின்னு 12 பேருக்கும் அடுத்தது 500 பேருக்கு அதிகமா தரிசனம் ஆனாரா? பவுல் சொல்ற கடைசியில தான் எனக்கு தரிசனம் ஆனாரு. கடைசியில அகால பிரிவி போனா எனக்கு என்ன செய்தார்? தரிசனம் ஆனார் சொல்றார். ஆகவே பேதுரு இயேசுவை காட்டி கொடுக்க வந்த இயேசுவை அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அவரை பிடிக்க வரும்பொழுது அவரை மறுதளிச்சான். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு பின்மாற்றத்துக்குள்ள போனா. ஆனா இப்ப முதல்ல அவன் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை முத பார்த்தது யார்தான்? பேதுரு தான். லூக்கா 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பாருங்க, முதலாவது விடிந்து வருகிற அந்த காலத்துல சூழ்நிலையில ஸ்திரீகள் கல்லறைக்கு என்ன செய்யறாங்க? போறாங்க. ஓய்வு நாள் முடிஞ்சு மறுநாள் வாரத்தின் முதல் நாள் என்ன செஞ்சாங்க? அவங்க கல்லறைக்கு எதுக்காக போறாங்கன்னா, இயேசுவின் சரீரத்துக்கு இன்னும் என்ன செய்யணும்? பரிமள தைலங்கள் பூசுவதற்காக, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அந்த வழக்கத்தின்படி, யூத வழக்கத்தின்படி செய்வாங்க. அதுக்காக போகும்போது அங்க என்ன செய்யப்பட்டிருந்தது? கல்லு புரட்டப்பட்டு இருக்கிறது. கல்லு புரட்டப்பட்டதான் இயேசு வெளியில வந்தாரா? இயேசு உயிர்த்தெழுந்து ஏற்கனவே வந்துட்டார். அவர் வர்றதுக்கு கல்ல புரட்டணும் அவசியம் கிடையாது. ஏன்னா பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே போனவருக்கு கல்ல புரட்டினதை வெளியே வரணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இப்பொழுது அவருக்கு இருக்கிற சரீரம் மகிமின் சரீரம். அல்லேலூயா. இந்த கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை பவுல் எழுதுறதுக்கான நோக்கம் என்ன தெரியுமா? அதுல உயிர்த்தெழுதல் நம்பிக்கையை உண்டாக்கும்படியாகத்தான் எழுதுறார். ஆகவே கிறிஸ்தவர்களாகி நமக்கும் அந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை ரொம்ப அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. எப்படி உண்டு? இயேசு உயிர்த்தெழுதலில் முதல் பலனா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுதலில் அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இயேசு உயிர்த்தெழுதலில் முதல் பலனா இருக்கிறதுனாலே அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அவர் வருகையிலே, இதை தெசலோனிக்கர்ல சொல்றார், அவர் வருகையில உயிரோடு இருக்கிற நாம்
எதிர்கொள்வோம். நமக்கு முன்னாக மரித்தவர்கள் உயிரோடு என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்ளப்படுங்க. அல்லேலூயா. அந்த மகிமையின் சரீரத்தை நாம் அப்பொழுது பெற்றுக்கொள்வோம். நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டா? உண்டு. அதற்கு ஒரே சாட்சி இயேசுதான். அல்லேலூயா. கோதுமை மணியானது அது செத்தால் ஒளி என்ன செய்யாது? ஆமா, அது ஒரு புதிய மேனியை கொடுக்காது. பலன் தருகிற ஒரு பக்கம், ஒரு ஒரு சரி ஒரு ஒரு விதையத்துக்கு மண்ணில் நம்ம போடும்பொழுது, அது மண்ணில புதைக்கப்படும் பொழுது அது செத்த பிறகு அது புதிய மேனியை விடுகிறது போல, நாமும் இந்த உலகத்துல நாம் மரிக்கும் போது, மரித்த பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நமக்கு ஒரு புதிய மேனி, ஒரு புதிய சரீரம், ஒரு மகிமையின் சரீரத்தை தேவன் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோட தான் நீங்களும் நானும் மரிக்கணும், மரிக்கிறவர்களை அடக்கம் செய்யணும். அல்லேலூயா. சவப்பட்டியில என்னைக்காவது கருப்பு பெயிண்ட் அடிக்க கூடாது. கருப்பை எதை நம்ம அடையாளப்படுத்தி காட்டுவோம்? துக்கத்தை. வெள்ளிக்கிழமையில சில பேர் அப்படிதான் கருணங்காயிரம் அணிஞ்சாங்க. நிறைய பேர் அப்படிதான் அலைவாங்க. வெள்ளிக்கிழமை புதிய பெரிய வெள்ளிக்கிழமை இயேசு செத்து போயிட்டார். நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்தணுங்க. அல்லேலூயா. என்றைக்கும் மரணத்துல செத்து போனவர்கள் நிமித்தமாகவோ இல்ல நான் உயிரோடு இருக்கிற நம்முடைய மரணத்தை குறித்தோ மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நிலைமையில இருக்கும். மரணம் என்பது மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டதா இருக்கிறத தவிர மற்றவர்களுக்கு வேதனையை, வருத்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. ஒருத்தர் மரிக்கிறார்னா அந்த அடக்கம் அவங்களுடைய மகிமையை, நம்பிக்கையை கொடுக்கதா இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஏன் விதைக்கிறோம்? ஏன் புதைக்கிறோம்? ஏன் அடக்கம் பண்றோம்? மகிமை நம்பிக்கையை நம்ம உடையவர்களா இருக்கிறதுனால அடக்கம் பண்ணுது. அல்லேலூயா. ஆரம்ப காலத்துல, ஆரம்ப திருச்சபையில இந்த அடக்கம் பண்ணுகிற முறைதான் இருந்தது. அதற்கு பிற்பாடுதான் படிப்படியாக நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. ஆகவே நம்ம நம்பிக்கை கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல நாமும் ஒரு நாள் என்ன செய்வோம்? உயிர்த்தெழுவோம். நாம் மரித்தாலும் உயிர்த்தெழுவோம், உயிரோடு இருந்தாலும் மறுரூபமாக்கப்படுவோம். சரி பாருங்க, இப்போ பவுல் அந்த 15ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார், முதலாவது கேபாவுக்கு தரிசனம் ஆனார் என்று சொல்லி. கேபாவுக்கு பாருங்க, இப்போ வாரத்தின் முதல் நாள்ல அவர்கள் அந்த ஸ்திரீகள் கல்லறைக்கு போகும்பொழுது அங்கே கல்லறை கல் புரட்டப்பட்டு இருக்கிற தூதன், ரெண்டு தூதர்கள் அங்கே உள்ள இருக்கிறத பாக்குறாங்க. உடனே ஓடி வந்து என்ன செய்யறாங்க? பேதுருட்ட சொன்ன பொழுது பேதுரு என்ன செய்யறான்? முதல் ஆளா போய் என்ன செய்யறான்? அதை பாக்குறான். அதற்கு பிற்பாடு அவர்கள் அதுக்கப்புறம் ஆண்டவர் பல நிலைகளிலே சீசர்களுக்கு என்ன செய்யறார்? தரிசனமாக இருந்த காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே பாருங்க, பேதுரு இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்ததுனால என்ன நடந்தது? இன்றைக்கு 120 கூடியிருக்கிற அந்த இடத்துல தைரியமா எழுந்து ஆளா பேசுறான். எப்ப நமக்கு தைரியம் வரும்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிக்க போதும். சிலர் இன்னும் என்ன ஜெபம் பண்ணுவோம்னா, ஆண்டவரே நம்ம பார்க்கணும், நீர் எனக்கு அப்படியே என் கண்ணு முன்னால் நிக்கணும், தரிசிக்கணும். அது நடக்குதான் நடக்குது. ஒரு சிலர் வாழ்க்கையில தேவன் நிறைய சில இஸ்லாமிய பின்னணியத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வருகிற அநேக இயேசுவை தரிசித்து வந்திருக்கிறார்கள். அது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த கிருபையா இருக்கலாம். ஆனால் எப்பொழுதுமே அதை எதிர்பார்க்க கூடாது. இயேசு சீசர்களை விசிட் பண்ண வரார். கூட்டியிருந்த அறைக்குள்ள பாக்குறாரு. எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும்போது அங்க யாரு கிடையாது? தோமா கிடையாது. அப்போ தோமா வந்தவன சொல்றாங்க, நாங்க இயேசுவை பார்த்தோம் என்று சொன்ன பொழுது தோமா சொல்லுகிறான், அதெல்லாம் நம்ப மாட்டேன். என்ன செய்வேன்? விழால கையை விட்டு பார்ப்பேன், கையில கையை விட்டு பார்ப்பேன், அப்பதான் நம்புவேன். இப்போ இயேசு திரும்பவும் வர்றார். தோமா இருக்கிறான். தோமா பார்த்து சொல்றார், யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசி. 28, 29. தோமாவே, என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய். அல்லேலூயா. விசுவாசம் என்பது இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை காணாதிருந்தாலும் அவரை உள்ளத்துல விசுவாசிக்கிற அந்த விசுவாசம். அல்லேலூயா.
இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா அதுக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. நீங்க இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை நேர தரிசித்து தான் விசுவாசிக்கணும் அவசியம் கிடையாது. அதை விட மேலான விசுவாசம் அவரை காணாது விசுவாசிக்கிற விசுவாசம். இன்னைக்கு அவரை நம்ம தரிசிக்காம இருக்கலாம், அவர் முகமும் பார்க்காம இருக்கலாம், ஆனா இயேசு உயிர்த்தெழுந்தாருன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த விசுவாசம் அது பலனற்றதாய் போகாது. அந்த விசுவாசத்துக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. ஏற்கனவே சொன்னதை திரும்பியும் சொல்லுகிறேன். நம்முடைய விசுவாசம் பலன் உண்டு, விசுவாசத்துக்கு பலன் உண்டுன்னு ஆண்டவர் இன்றைக்கும் பவுல் மூலமா உறுதிப்படுத்துகிறார். பவுல் சொல்கிறார், இயேசு உயிர்த்தெழுந்த உண்மைன்னா விசுவாசத்துக்கு என்ன உண்டு? அதே இது திரும்ப அந்த மாதத்துல ஆண்டவர் ஆரம்பத்திலே இந்த வார்த்தையை கொடுத்து திரும்ப ஆண்டவர் திரும்பி உறுதிப்படுத்துகிறார், உங்கள் விசுவாசத்துக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஆகவே மிகுந்த பலனுக்கு எதுவான உங்க விசுவாசத்தை விட்டு விடாதபடிக்கு அந்த விசுவாசத்துல நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எந்த காரியம், என்ன பிரச்சனை, எந்த வியாதி, எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையை வாட்டி வதைக்கிறதோ, எந்த நெருக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதோ, எல்லாவற்றுக்காகவும் நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்க சூழ்நிலைகள் நான் சொல்றேன் இதுவரைக்கும் மாறலனாலும் இனி மாறும் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. ஏன்னா இயேசு உயிர்த்தெழுந்ததுனால உங்கள் விசுவாசத்துக்கு பலன் உண்டு. இரண்டாவது, ஆண்டவர் திரும்பவும் இந்த வார்த்தை இந்த மாதத்துல திரும்ப உறுதிப்படுத்தி இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க விசுவாசத்துக்கு பலன் உண்டு. தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதங்களை நிச்சயமா உங்க வாழ்க்கையில செய்ய போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை இன்னைக்கு நாம் இன்னைக்கு தியானிக்கும்படியா வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை